கனவு கண்ட காதல் கதையாகி போச்சே. நிலா வீசும் வானில் மழை தூறலாச்சே, மலை தூறலாச்சே. கனவு கண்ட காதல் கதை சொல்லலாச்சே. கனவு, பலவிதமான கனவு. படுத்தது இந்த காலில் எந்திரிக்க வரைங்க கனவோ கனவு. பலவிதமான கனவு. வேலைக்கு போகிற மாதிரி கனவு, சாப்பிட்ற மாதிரி கனவு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி கனவு, ஃப்ரெண்ட்ஸுக்கு சண்டை போட வைக்கிற கனவு. இப்படி கனவோ கனவு தான். படுத்ததுலேருந்து காலையில் எந்திரி வச்சுதான் கனவு. ஸோ திருடர்கள் வர மாதிரி இருக்கும், வீட்டுக்கு திருடம் பூந்த மாதிரி இருக்கும், மிருகங்கள் வர மாதிரி இருக்கும், மிருகங்களோட சண்டை போடுற மாதிரி இருக்கும், நம்ம நண்பர்களோட சண்டை போடுற மாதிரி இருக்கும், நமக்கு வேண்டாதவங்களோட தோல் மேலே கை போட்டு நடந்து போயிட்டுருக்க மாதிரி கனவு வரும். இப்படி கான்ட்ராடிக்ஷன் கனவு வரும். அதே மாதிரி ஒரே மாதிரியான கனவு வரும். பலவிதமான கனவுகள் வரும். கனவுகளுக்கு பஞ்சமாக பலவிதமான கஞ்சைகள், பலவிதமான கனவுகள். வீடு நெருக்குடி பிடிச்சி எரிகிற மாதிரி கனவு வரும். பக்கத்து வீட்டில் திருடம் பூந்துட்ட மாதிரி கனவு வரும். ரோட்டில் யாரோ அடிபட்ட மாதிரி கனவு வரும். ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு வரும். இப்படி கனவு 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 ஓயாத கனவு தான். அன்னாடும் கனவு தான். கனவோ கனவு தான். இந்த கனவுகளுக்கு ஒவ்வொரு கனவுக்கும் மருந்து இருக்கு. அந்த எந்த விதமான கனவாக இருந்தாலும் அந்த கனவுகளுக்கு பூரா மருந்து இருக்கு. நீங்கள் கனவு சொன்னீங்கன்னா ஹோமியோபதி டாக்டரால் இந்த மருந்து கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கனவுக்கும், வீட்டில் கனவு போகிற மாதிரி கனவா, அதுக்கு மருந்து இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கா, கனவு இருக்குது, அந்த கனவுக்கு மருந்து இருக்குது. இல்லை யாரோ இறந்து போனவு மாதிரி கனவு வருதா, அதுக்கு மருந்து இருக்குது. தொடர்ந்து ஒரே மாதிரி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கா, அது கனவு இருக்குது. ஸோ நீங்கள் ஜோதிடத்தில் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒரே கனவாக வருதுன்னு ஜோசியத்தை போய் சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் அவங்க சில வரிகள் சொல்லி வைப்பாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனாலும் கூட கனவுகளுக்கு ஹோமியோபதி மருந்து இருக்குது. அந்த மருந்தை நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி, கன்ஃபியூஸ்ட் கனவு சிலருக்கு என்னென்னா விடிய கனவு காணுப்பாங்க, ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அந்த கனவு என்னன்னு தெரியாது, சுத்தமாக மறந்து போவாங்க. ஸோ அப்படி மறந்து போகிற கனவுகள், நினைவே இருக்க கனவுகள் நிஜமாக நடந்த மாதிரியே இருக்கும். எந்திரிச்சு திடீர்னு பார்த்தாங்கன்னா ஒன்றும் இருக்காது, கனவாக இருக்குது, அடைச்ச கனவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஒரு பயங்கரமான கனவாக இருந்தாலும் சரி, நல்ல கனவாக இருந்தாலும் சரி, மங்களகரமான கனவாக இருந்தாலும் சரி, இல்லை காணக்கூடியாத கனவாக இருந்தாலும் சரி, எந்த கனவாக இருந்தாலும் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் கேன் பி ட்ரீட்டட் பை ஹோமியோபதி. தெர் இஸ் அ பர்டிகுலர் மெடிசன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரீம்ஸ். ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு மருந்து இருக்குது. அதை நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி, ஹோமியோ டாக்டர் சொல்லி, அந்த கனவுகளுக்கு மருந்து சாப்பிட்டு கனவுகள் இல்லாமல் நல்ல சவுண்ட் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கத்துக்கு வழிவகை செஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.